டாக்டர் பிளஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். டாக்டர் பிளஸ் அன்பர்களே, வெண்பூசணின்னு ஒரு காய் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வெண்பூசணிக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? பெண் பூசணின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கேன். அது வெண்பூசணி அல்ல, பெண் பூசணி. என்ன சார், வெண்பூசணியை போய் பெண் பூசணின்னு சொல்றீங்களே, அப்ப பெண்ணுக்கும் அந்த வெண்ணுக்கும் வெண்பூசணிக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஆமாங்க, அதாவது பெண்களுக்கு வரக்கூடிய சூதகமான நோய்கள், கர்ப்பப்பை கோளாறு, கர்ப்பப்பை கட்டி, கர்ப்பப்பை பிரச்சனை, சூட்டு, வெள்ள வெட்ட, என்ன வேணாலும் இருக்கட்டும், இத்தனைக்குமே ஒரு அதி அற்புதமான மகா மருந்து இந்த வெள்ளை பூசணி. இப்ப நாங்க பாரம்பரியத்துல பெண்களுக்கான சூதகக்கட்டு விலகிறதுக்கு, பெண்களுக்கான எல்லா விதமான சூத நோய் விலகிறதுக்கு வெண்பூசணி லேகியம் நாங்க கொடுக்குறோம். எப்படி? வெண்பூசணி லேகியம் கொடுக்குறோம். அதே மாதிரி கரிசாலை கற்பமும் வேறு விதமா பயன்படும். இதுக்கு வெண்பூசணியை மட்டும் இப்ப வச்சுக்கிட்டா, வெண்பூசணி அல்சர் நோயாளி இருக்கான் பாருங்க, அல்சர் நோயாளிக்கு வெண்பூசணி லேகியம் தான் மருந்தே, மகா மருந்து. ஆண்களுக்கு, பெண்களுக்கு எல்லா விதமான நோய்களுக்குமே வெண்பூசணி அற்புதமான மருந்து. சரி, இப்ப மருத்துவத்தை விட்டுருவோம், விருந்துக்கு வருவோம். இந்த வெண்பூசணியை நீங்க என்ன விதமாக வேண்டுமானாலும் பெண்களே, நம்முடைய டாக்டர் பிளஸ் நேயர்களே, தோழர்களே, தோழிகளே, சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்க அவசியமாக தாய்மார்கள் வெண்பூசணியை தினமும் எடுத்துக்கணும். வெண்பூசணினால எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயோ, வெண்பூசணி சாப்பிட்டீங்கன்னா மூத்திரப்பை மூலமாக வரக்கூடிய அனைத்து பிரச்சனையும் தீர்த்துடும். தொடர்ந்து வெண்பூசணியை நீங்க சாம்பார்ல போட்டோ, பொரியலாக்கியோ, கூட்டாக்கியோ, ஏதோ ஒரு வகையில டெய்லி வெண்பூசணி உங்களுக்கு போச்சுனாலே உங்க நோய் தொழில் எந்த நோயா இருந்தாலும் உங்களுக்கு போயிடும். ஏன்னா வெண்பூசணிக்கு ஒரு குடலை திடப்படுத்தக்கூடிய, குடல் சுரபிகளை இயங்க வைக்கக்கூடிய ஆற்றல், அதி அற்புத ஆற்றல் அதுக்கு இருக்கு. கடைச்சரக்கெல்லாம் போட்டு வெண்பூசணி லேகியம் நாங்கள் செய்யறோம்ல, இந்த அல்சர் நோயாளி இருக்காங்கல்ல, வயிற்று வலி, சூதக கட்டு, இது எல்லாத்தையும் அந்த லேகியம் தீர்த்தும். நீங்க அதை என்ன செய்யணும், உணவாகவே பயன்படுத்திட்டீங்கன்னா மருந்து தேவைகள், மருந்தனா வேண்டாவாம் யாக்கைக்கு. அப்ப விருந்தாகவே நீங்க வெண்பூசணி யார் வேணாலும் பயன்படுத்துங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, உச்சகட்ட உள்சூடு தனியும், வெள்ள வெட்ட ஓடி போயிடும். 48 நாள் தொடர்ந்து வெண்பூசணி ஒரு பொண்ணு சாப்பிட்டானா வெள்ளை ஊத்துது, பெண் நோயின்னு சொல்றாங்கல்ல, பெண் நோய், பெண்ணுக்கு நோய் வந்துருச்சு, ரொம்ப கேவலமா பேசுவாங்க. இதுக்கெல்லாம் வேலையே கிடையாதுங்க. வெள்ளை பூசணி அத்தனையுமே உங்களுடைய அனைத்து தொல்லைகளையும் நீக்கிவிடும். தொல்லையை நீக்கும் வெள்ளை பூசணி. என்ன சார் பண்றீங்க? எப்படி வேணாலும் சாப்பிடுங்க, உங்களுக்கு திறமை. சீரகமும் மிளகும் ஆட் பண்ணிங்க, எதா இருந்தாலும் அதோட மிக்ஸ் பண்ணிங்க. வெள்ளை பூசணியை கூட்டு வச்சு சாப்பிடுங்க. வெள்ளை பூசணியை சாம்பார்லாம் வெள்ளை பூசணி சாம்பார் வச்சு பாருங்க. தோன்றுல வெள்ளை பூசணி பனைக்கு போட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். எல்லாமே இந்த ரோட்ல போட்டு உடைக்கிறதோட விட்டுருங்க. வெள்ளை பூசணிக்கு பயந்துட்டு நெருங்க மாட்டீங்க. அது என்னமோ ஒரு மந்திரக்கட்டு காய் மாதிரியே நினைச்சுக்கிட்டு, யார் இதை சொல்லி கொடுத்தானே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேன். வெண்பூசணி இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க தோழர்களே, தோழிகளே. இந்த காயுடைய தன்மையை பாருங்க, நம்ம உங்க உடம்பையும் பாருங்க. காயுடைய சைஸ் எப்படியோ நம்ம உடம்புல என்ன சைஸ் இருக்கோ அதுக்கான வேலையை செய்யும். கொத்தவரங்காய் பாருங்க, முடிச்சா இருக்கும். அது கொத்தவரங்காய் நல்லா உத்து பாருங்க, முடிச்சா இருக்கும். நம்முடைய விரல்ல இருக்கக்கூடிய இந்த முடிச்சுக்கெல்லாம் இருக்குல்ல, அதாவது ஜாயிண்ட் இருக்குல்ல, ஜாயிண்ட்ல இருக்க எலும்புகளுக்கெல்லாம் பலம் கொடுக்கக்கூடியது கொத்தவரங்காய். அதே தன்மை இருக்கும். அது பறிச்சு எலும்பு, ஏதாவது எங்கெங்க அந்த கொத்தவரங்காய் மாதிரியெல்லாம் எலும்பு இருக்கோ அது பூரா அந்த வேலையை பூரா செய்யும். அதே மாதிரி இங்க வந்துருங்க, லங்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? வெங்காயத்தை நீங்க உரிச்சுட்டே இருங்க, வெங்காயத்தோட தன்மையை பாருங்க. இதயத்துக்கு லங்ஸுக்கும் அற்புதமானது. அந்த ஷேப்ல தான் அது இருக்கும் வெங்காயம்.
ஒன்றுமே இருக்காது, லங்ஸ்லேயும் ஒன்றுமே கிடையாது, வெறும் சளி தான் அந்த இதுதான் இருக்கும். அதுதான் வெங்காயம். வெங்காயம் லங்ஸுக்கு உரியது. பூசணிக்காய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வயிறு மாதிரியே இருக்கும். அந்த சைஸை சொல்கிறேன், அந்த அமைப்பு பேஸ். வயிற்றில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறது பூசணிக்காய். வெள்ளை பூசணிக்காய் கொள்ளை நோயை தீர்க்கும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அருமருந்துகள். அவரைக்காய் கிட்னிக்கு ரொம்ப நல்லது. அவரைக்காய் இது மாதிரி ஒவ்வொரு விஷயம். அது மாதிரி இந்த வெள்ளை பூசணியை வந்து நீங்க இது இன்னொரு வெள்ளை பூசணி அல்வா செய்யலாம். வெண்பூசணி அல்வா பனங்கள் கண்டு சேர்த்து. வெள்ளை பூசணி இருக்குல்ல, வெள்ளை பூசணி வேற ஒன்றும் இல்லைங்க, வெள்ளை பூசணி அவுசரம் அவியல். நல்லா தோலெல்லாம் அப்படியே நீட்டாக சீவிட்டு அழகா அப்படி நீட்டாக பண்ணிட்டு, தேவையா ரொம்பலாம் தோலை சீவணும்னு அவசியம் இல்லை, இளங்காயாக எடுக்கணும். வெள்ளை பூசணிக்காய் உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த சதை பகுதி பூரா எடுத்து அதை அப்படியே நல்லா அவிய விட்டணும். அவிய விட்டதை அப்படியே நல்லா கடையணும். கடாயில் போட்டு நல்லா கடையணும். அதில் பனங்கருப்பட்டி சேர்த்து ஏலக்காய் 2 தட்டி போட்டு பனங்கருப்பட்டி போட்டு கடைஞ்சிட்டிங்கன்னா, இதில் நெய், பசு நெய் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் விடணும். 1 ஸ்பூனே விடுங்க, தப்பு இல்லை. பசுநெய்யை போட்டு கடையிட்டிங்கன்னா கேசரியாது, உங்கள் கோதுமை அல்வாவது, இருட்டுக்கடை அல்வாவா, எல்லாம் இருட்டுக்கடை அல்வாவை மிரட்டி விடும் இந்த வெண்பூசணி அல்வா. இதை விட இன்னொன்று செய்யலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 ml நெய்யை, சுத்தமான நெய்யை கொதிக்க விட்டு, இந்த வெண்பூசணி இருக்குல்ல, வெண்பூசணியை வந்து நீட்டாக வந்து என்ன பண்ணும், அப்படியே வணக்கிடணும். வணக்கிறத விட அவிச்சிறது இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். வேற எந்த காரமான சட்டியில் போடாமல் அப்படியே நீட்டாக அவிச்சு அதை அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து அதை அப்படியே அந்த நெய்யில் ஊற்றணும். முந்திரி பருப்பு, அதுக்கு என்னென்ன தேவையோ, அல்வாவுக்கு என்ன தேவையோ அத்தனையும் போட்டு, பனங்கருப்பட்டி தான் போடணும், சீனியெல்லாம் போட்டக்கூடாது, நாட்டு சர்க்கரையும் போடக்கூடாது. பனங்கருப்பட்டியை நல்லா தட்டி போடணும். இல்லை பனை வெள்ளத்தை நல்லா தட்டி நொறுங்க தட்டிடணும். போட்டு நீங்கள் அந்த அல்வா கிளறி, அந்த இது என்னது ஏலக்காய், கொஞ்சம் சுக்கு ஏலக்காய் நல்லா தட்டி போட்டு கிளறி சாப்பிட்டு பாருங்க. ஒரு ஆளுக்கு ஒரு வெள்ளை பூசணி தேவைப்படும். அல்வாலாம் போயிடும், இருக்க இடம் அப்படியே நழுவிடும். அல்வா நீங்க பக்கத்துல உட்கார்ந்துருந்தா போதும், அது நழுவி போயிட்டு இருக்கும் உள்ள. அப்புறம் உங்களுக்கு என்ன ஆச்சு அல்வா, பக்கத்து கூட இருக்கவங்க கேட்பாங்க, அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சுட்டேன், நான் சாப்பிடல, லேசா அப்படி வாயில வச்சு அது வாட்டில் போயிட்டு இருக்கு, நான் என்ன பண்ணட்டும். சரி, அல்வா உள்ள போயிட்டு இருக்கே என்னடான்னு பார்த்தா, வயிற்றுக்குள்ள இருக்க பிரச்சனை பூரா காலையில பார்த்தா அது பாட்டில் போயிட்டு இருக்கும். அதுவும் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், பேசாம அங்க பாத்ரூம்ல உட்காந்தா போதும். கிடல் வாய், இந்த துர்நாற்றம் எல்லாம் அந்த வாயில வாட வர்றது போறது எல்லா பிரச்சனையும் கழுவி எடுத்து நீட் பண்ணிடும். நீங்க போய் பாத்ரூம்ல காலையில உட்கார்ந்தா போதும். இந்த அல்வா பண்ற வேலை அதுவாக. அப்ப நோய்க்கே நீங்க அல்வா கொடுத்துருக்கீங்க. அதுதான். இப்படி இந்த வெள்ளைப்பூசணி ஏகப்பட்ட நன்மைகளை செய்யும். வெள்ளைப்பூசணி சாம்பார்ல போடுங்க, எந்த குழம்புல நீங்க வத்த குழம்புல போட்டாலும் சரி, கறி குழம்புல போட்டாலும் சரி. சாரி, கறி குழம்புன்னா நான் சொல்றது காய்கறி குழம்பு. நீங்க வாட்டில் கறி குழம்புன்னு கறி குழம்புன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு, காய்கறி போட, அதுவும் கறி தான். என்ன கறி உங்க வீட்டுலன்னு கேட்பாங்க. அதை புரிஞ்சுங்க. நீங்க நான் பாட்ட கறி குழம்புன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துடாதீங்க. அப்ப காய்கறி போடக்கூடியதுல எதுல வேணாலும் போட்டுங்க. காரக்குழம்புலையும் போடலாம், அதுவும் அது ஒரு டேஸ்டா இருக்கும். எதுல போட்டாலுமே வெள்ளைப்பூசணி தான். ஆக இத்தனை நோய்களையும் தீர்க்க வல்லமையான ஒரு அதி அற்புதமான இது. சளி பிடிச்சவங்க ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் போடலாம், தாராளமா சாப்பிடலாம். சுகர் கம்ப்ளைண்ட் சாப்பிடலாமா? சுகர் கம்ப்ளைண்ட்காக கண்டிப்பா அவங்க சாப்பிடணும். ஏன்னா கணைய புண்ணை ஆற்றும். அவங்க தோலோடவே அந்த தோலை சீவாமே சாப்பிடலாம். நல்லா வேக விட்டீங்கன்னா அந்த தோலே ஒரு சுவையா இருக்கும். இப்படி சாப்பிட்டு அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.